நமஸ்தே. இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தி கிராமரை தான் பார்க்க போகிறோம். கிராமர் அப்படின்னா வியாக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாக்கரன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மொழியை பிழை இல்லாமல் எழுதவும் பேசுகிறதுக்கும் நமக்கு வியாக்கரன் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹம் பாஜா ஜா ரஹா ஹும், நாங்கள் சந்தைக்கு போய் கொண்டு இருக்கிறேன். வி ஆம் கோயிங் டு த மார்க்கெட் அப்படின்னு இருக்கு. வின்றது நாங்கள், அதாவது ப்ளூரல்ஸ் இருந்தால் போய்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இருக்கிறேன்னு இருக்குது, சிங்குலரில் இருக்குது. ஸோ சிங்குலர் ப்ளூரலில் மிஸ்டேக் இருக்குது. இதுதான் வந்து நம்ம கிராமர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போது எப்படி எழுதலாம் சென்டென்ஸை? ஹம்முன்னு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? மெயின்னு எழுதி பார்ப்போமா? மெயின் பாஜா ஜா ரஹாஹும். இப்போ படித்து பாருங்கள். ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட். கரெக்டாக வந்துருச்சா? இதுதான் நம்ம கிராமர் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. கிராமருன்றது ரொம்ப முக்கியமானது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பேசவும் எழுதவும் முடியும், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் முடியும். இப்போ व्याकरण என்னன்னு பாருங்கள். भाषाओं को शुद्ध रूप से बोलने या लिखने के नियम निर्धारित करने वाले शास्त्र व्याकरण हैं. மொழியை சரியான வடிவத்தில் பேசவும் எழுதுறதுக்கும் உதவி செய்கிற ஒரு சாதனம் தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வியாக்கரன் வந்து எத்தனை டைப் இருக்குது, எதை அடிப்படையில் அதை அமைக்கிறாங்கன்னு பாருங்கள். व्याकरण हिंदी व्याकरण के 3 प्रकार हैं. 3 வடிவத்தில் அமைக்கிறாங்க. வர்ண விசார், சப்த விசார், வாக்கிய விசார். வர்ணனா எழுத்து, சப்தனா வார்த்தை, வாக்கியனா சென்டென்ஸ். மேம்ன்றது ஒரு எழுத்து, மேஹும் அப்படின்றது ஒரு வார்த்தை. மே லடுக்காகும், இது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நவுன்னா என்னது? பெயர் சொல். ஹிந்தியில் சங்யா அப்படின்றது என்னது? किसी व्यक्ति, स्थान, जाति, भाव और संबंध को सूचित करने वाले शब्द को संज्ञा कहते हैं. संज्ञाன்றது ஒரு பொருளையோ இடத்தையோ குறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சென்னை சங்யா, ரவி சங்யா, சேர் சங்யா. அந்த மாதிரி ஒரு பொருளையோ இல்லை அது ஒரு வடிவத்தையோ ஜாதியையோ பாவு அதோட எண்ணத்தையோ குறித்து சொல்கிறது தான் சங்யான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சிங்குலர் நவுன் ஹிந்தியில் ஏக் வாச்சக் சங்யா, ஒருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்குலர்னா ஒரே ஒரு பர்சன் இருந்தால் சிங்குலர் சொல்லுவாங்க இல்லையா, அது ஹிந்தியில் ஏக் வாச்சக் சங்யா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐ, யூ, ஹி, ஷி, இட் இதெல்லாம் வந்து சங்யா தான். அதாவது ஏக் வாச்சக் நான், நீ, அவன், அவள், அது. ஹிந்தியில் மேம், தும், வஹு, யஹு. இது ப்ளூரல் பார்த்திங்கன்னா ப்ளூரல் நவுன் பகு வாச்சன் சங்யா, அதாவது பன்மை. வி, அவர்கள், அவைகள் அப்படின்லாம் சொல்லலாம். யூ, தே, தீஸ், தோஸ் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம பகுவச்சன். ஹம், ஆப், இபே, ஏ இதெல்லாம் பகுவச்சன். நெக்ஸ்ட்டு ப்ரோனோன் பாருங்கள். பிரதி பெயர் சொல், அதாவது சர்வநாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டோரி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நேம் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஈ, ஷி அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க, அவங்க நேம் சொல்ல மாட்டாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான். ஹிந்தியில் சர்வநாம்ன்றது மேம், தும், வஹு, யஹு எல்லாமே சர்வநாம் தான். நெக்ஸ்ட்டு வேர்ப் பார்க்கலாம். வேர்ப்னா கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. வினைச்சொல் அப்படின்னா ஒரு जिस शब्द से किसी काम के करने या होने के बोध हो उसे क्रिया कहते हैं. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜைசே கானா, பீனா, உட்டுனா ஆதி. எந்த ஒரு வேலையை செய்கிறோமோ, எழுந்துக்கிறோம், தூங்குகிறோம், படுக்கிறோம், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை வந்து நம்ம வர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று டென்ஸ்னால் என்னது? காலம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஹிந்தியில் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். மேம் ஜாத்தாகும், வர்த்தமான் கால், நான் போகிறேன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். மேம் கயா, நான் செஞ்சேன்றது பாஸ்ட் டென்ஸ் பூத்கால். மேம் ஜாவுங்கா, நான் போவேன் அப்படின்றது பவிஷ்த கால் ஃப்யூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஜெண்டர்னா லிங், ஆண்பால் பெண்பால் சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அதுதான் லிங்கு. புல்லிங், ஸ்ரீலிங் அப்படின்னு ஹிந்தியில் 2 டைப் இருக்குது.